Hi friends, நான் உங்க சத்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா JavaScriptல filter அப்படிங்கிற ஃபங்க்ஷன் பத்தி பார்க்க போறோம். So first of all filterனா என்ன and then பாத்தீங்கன்னா filter வந்து நம்ம எப்படி யூஸ் பண்றது சோ அப்படிங்கற பத்தி நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். So first பாத்தீங்க அப்படினா நம்ம filter அப்படிங்கிற ஃபங்க்ஷன் பத்தி பார்க்கலாம். So filter அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பர்టిక్యులர் இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியும் ஓகேங்களா. So for example பாத்தீங்கன்னா இப்போ நான் Amazon வெப்சைட் ஓபன் பண்ணிக்கிறேன். So Amazonல போய்ட்டு first Amazon .in சொல்லிட்டு இந்த வெப்சைட் நான் ஓபன் பண்ணிக்கிறேன். சோ இதல போய்ட்டு என்ன பண்றேன்னா ஜஸ்ட் மொபைல்ஸ் நான் சர்ச் பண்றேன். நமக்கு வந்து எல்லா மொபைல்ஸும் நமக்கு டிஸ்ப்ளே ஆகும் ஓகேங்களா. இப்போ இந்த மொபைல்ஸ்ல எனக்கு பர்టిక్యులர் பிராண்ட் வைஸ் வேணும் இல்ல வந்து பிரைஸ் வைஸ் வேணும் அப்படினா நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிக்க முடியும். சோ இங்க பிராண்ட் இருக்கு பாத்தீங்கன்னா பிராண்ட்ல போய்ட்டு Samsung நான் கிளிக் பண்றேன் அப்படினா நமக்கு வந்து Samsung மொபைல் மட்டும் இங்க டிஸ்ப்ளே ஆகும் ஓகேங்களா. இப்போ இந்த Samsung மொபைல்லே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பர்టిక్యులர் பிரைஸ் வைஸ் நம்ம சர்ச் பண்ணிக்க முடியும். சோ பிரைஸ் பாத்தீங்கன்னா கீழ இருக்கும். இங்க பார்த்தா 10000 ல இருந்து 20000 நான் கொடுக்கிறேன் அப்படினா நமக்கு அந்த ரேஞ்சில நமக்கு மொபைல் டிஸ்ப்ளே ஆகும் ஓகேங்களா. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபில்டர் யூஸ் பண்ணி நம்ம வந்து கொடுத்திருப்பாங்க. சோ இதே ஃபில்டர் நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம கோடிங்ல நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். சோ இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா இங்க வந்து ஒரு அரே நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இங்க வந்து where users கொடுக்கிறேன். இந்த யூசர்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நேம் சத்யா நான் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ராம் கொடுக்கிறேன். தேர்ட் யூசர் பாத்தீங்கன்னா ஷாம் நான் கொடுத்துக்கிறேன். ஃபோர்த் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ராஜ். ஃபைனலா பாத்தீங்க அப்படினா குமார்னு சொல்லி கொடுக்கிறேன் ஓகேங்களா. சோ இனிமே நான் என்ன பண்றேன்னா யூசர் வந்து நான் ஒரு அரேல ஸ்டோர் பண்ணிக்கிறேன். சோ இப்போ users டாட் filter அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணிக்கலாம். இந்த ஃபில்டர்ல பாத்தீங்க அப்படினா இன்லைன் கால்பேக் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கிறேன். சோ இங்க வந்து ஃபங்க்ஷன் ஓபன் பிராக்கெட் and நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கர்லி பிராக்கெட் வந்து ஓபன் பண்ணி நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். சோ கர்லி பிராக்கெட்டை ஓபன் பண்ணி நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். சோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஃபங்க்ஷன்ல வந்து இந்த யூசர்ல இருந்து வர வேல்யூ நம்ம ரிசீவ் பண்ணனும். அதுக்காக வந்து ஒரு வேரியபிள் நான் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் info நான் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த infoல பாத்தீங்க அப்படினா ஜஸ்ட் இங்க வேல்யூ ரிட்டர்ன் பண்றேன். சோ ரிட்டர்ன் info சொல்லி ரிட்டர்ன் பண்றேன். சோ அப்ப ரிட்டர்ன் பண்ற வேல்யூ எங்க போகும் அப்படினா நம்ம இங்க ஒரு வேரியபிள ஸ்டோர் பண்ணிக்கலாம். சோ where result equals சொல்லிட்டு என்ன பண்றேன்னா இங்க ரிட்டர்ன் பண்ற வேல்யூவை ரிசல்ட் அப்படிங்கிற வேரியபிள ஸ்டோர் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. சோ இப்போ இங்க console.log பண்ணிக்கிறேன். console.log அப்படிங்கிற ஃபங்க்ஷன்ல போய்ட்டு ஜஸ்ட் இந்த ரிசல்ட் நான் பிரிண்ட் பண்றேன். இப்போ அவுட்புட்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த யூசரோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஃபெட்ச் பண்ணி நமக்கு கொடுத்துரும் ஓகேங்களா. இப்போ நமக்கு ஒவ்வொரு யூசரோட இன்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அரேயோட இண்டெக்ஸ்ல வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். சின்னமே நம்ம என்ன பண்ணலாம்னா யூசர் வந்து நம்ம கெட் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. சோ இதுவே பாத்தீங்கன்னா நமக்கு பர்టిక్యులர் நமக்கு ராம் வேணும் இல்ல ஷாம் வேணும் அப்படினா நம்ம பர்టిక్యులர் நேம் வச்சு நம்ம வந்து சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியும். சோ அதுக்காக பாத்தீங்கன்னா இங்க ஒரு கண்டிஷன் செக் பண்றேன். இந்த ஃபில்டர் ஃபங்க்ஷன்ல பாத்தீங்க அப்படினா ifல போய்ட்டு இந்த info அப்படிங்கிற வேரியபிள்ல வந்து எனக்கு வந்து சத்யா வேணும் அப்படினா ஜஸ்ட் இங்க சத்யா நான் கொடுக்கிறேன் ஓகேங்களா. சத்யா அப்படிங்கிற நேம் மட்டும் வேணும். சோ அதனால என்ன பண்ணேன் if கண்டிஷன்ல வந்து if வந்து info வந்து ஈக்குவல் சத்யாவா இருந்துச்சு அப்படினா நமக்கு அந்த சத்யா அப்படிங்கிற வேல்யூ மட்டும் ரிட்டர்ன் பண்ணனும். சோ நான் இங்க ரிட்டர்ன் என்ன பண்றேன் அப்படினா இந்த if கண்டிஷன்ல கொடுத்துக்கிறேன். சோ if கண்டிஷன்ல வர சத்யாவா இருந்தா நமக்கு அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் ரிட்டர்ன் ஆகணும். சோ இப்போ இந்த ஃபைலை நான் சேவ் பண்றேன். சோ அவுட்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சத்யா அப்படிங்கிற வேல்யூ மட்டும் ரிட்டர்ன் பண்ணிருக்கும் ஓகேங்களா. சோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம பர்టిక్యులர் இன்ஃபர்மேஷனை வந்து சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியும். சோ அதுக்காக நம்ம ஃபில்டர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். and then next பாத்தீங்க அப்படினா இல்ல நான் வந்து நம்பர்ஸ் நான் சர்ச் பண்ணனும் எடுக்கணும் அப்படினா நம்ம நம்பர்ஸ் நம்ம ஃபில்டர் பண்ணிக்க முடியும். சோ இப்போ நான் இங்க என்ன பண்றேன் அப்படினா நம்பர் நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். சோ where data equal இங்க வந்து 1 2 3 4 5 6 நான் கொடுக்கிறேன் ஓகேங்களா. சோ இதல போய்ட்டு ஜஸ்ட் வந்து data.filter அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கால் பண்றேன். சோ இதல வந்து ஃபங்க்ஷன் அப்படிங்கிற இன்லைன் கால்பேக் ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். சோ இதல பாத்தீங்கன்னா நம்ம சேம் இங்க வேல்யூ ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். சோ ரிட்டர்ன் இங்க வந்து info அப்படிங்கிற வேரியபிள்ல வந்து நான் அந்த யூசர் டேட்டா இருந்து வர வேல்யூவை ரிசீவ் பண்ணிக்கிறேன். சோ info இங்க ரிட்டர்ன்ல போய்ட்டு info ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. இது வந்து ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். சோ where இங்க வந்து அவுட்புட் நான் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. சோ அவுட்புட் ஈக்குவல் சோ இந்த ஃபங்க்ஷன் நான் கொடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு ரிட்டர்ன் பண்ற வேல்யூ பாத்தீங்க அப்படினா இந்த அவுட்புட் அப்படிங்கிற நேம்ல வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். சோ இப்போ இங்க போய்ட்டு என்ன பண்றேன்னா ஜஸ்ட் console.log பண்ணிக்கிறேன். console.logல போய்ட்டு ஜஸ்ட் அவுட்புட் அப்படிங்கிற வேரியபிள் வந்து நான் கொடுத்துக்கிறேன். சோ இப்போ இந்த ஃபைலை நான் சேவ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நம்பர்ஸ் எல்லாமே நமக்கு வந்து அரேல ஸ்டோர் ஆயிருக்கும். சோ இப்போ நான் கிளிக் பண்றேன். அப்ப ஒவ்வொரு நம்பரும் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒவ்வொரு இண்டெக்ஸ்ல வந்து ஸ்டோர் ஆயிருக்கும் ஓகேங்களா. சோ இப்போ எனக்கு வந்து இந்த நம்பர்ஸ்ல வந்து பர்టిక్యులர் ஆட் நம்பர்ஸ் வேணும் இல்ல ஈவன் நம்பர்ஸ் வேணும் அப்படினா நம்ம அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க முடியும் ஓகேங்களா. அப்ப இந்த ஃபில்டர் ஃபங்க்ஷன்ல போய்ட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படினா ஒரு கண்டிஷன் நான் செக் பண்றேன். சோ ifல போய்ட்டு இந்த infoல இருக்கிற வேல்யூ வந்து
ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா 2ஆல் டிவைட் பண்ணும்பொழுது ரிமைண்டர் வேல்யூ வந்து நாட் ஈக்குவல் 0 இருந்துச்சு அப்படின்னா ஸோ அது வந்து ஆன் நம்பர். ஓகேங்களா? ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த இஃப் கண்டிஷனில் இன்ஃபோவில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த 1ல இருந்து 6 வரைக்கும் எல்லா வேல்யூமே இன்ஃபோ அப்படிங்கிற வேரியபிள் இருக்கும். இங்கே மாடுலஸ் நான் கொடுத்துக்கிறேன்னா ரிமைண்டர் வேல்யூ ஃபைன் பண்ணுறதுக்காக மாடுலஸ் நான் கொடுத்துருக்கேன். அப்போ ஒரு நம்பரை 2ஆல் டிவைட் பண்ணும்பொழுது அது ரிமைண்டர் வேல்யூ வந்து நாட் ஈக்குவல் 0 இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஆன் நம்பர். அதுவே ஈக்குவல் 0 இருந்துச்சுன்னா அது வந்து ஈவன் நம்பர். ஓகேங்களா? ஸோ இப்போ ரிட்டன் நான் கொடுத்துக்கிறேன். ரிட்டன் வந்து இன்ஃபோ நான் கொடுத்தாச்சு. அப்போ அந்த வேல்யூ வந்து அவுட்புட்டில் ஸ்டோர் ஆயிடும். இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். நமக்கு வந்து ஆன் நம்பர்ஸ் மட்டும் டிஸ்பிளே ஆகும். ஆன் நம்பர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 1 3 அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த 5. ஓகேங்களா? இந்த 3 நம்பருமே பார்த்தீங்கன்னா ஆன் நம்பர்ஸ். இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். ஸோ அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு 1 3 5 சொல்லிட்டு நமக்கு அந்த ஆன் நம்பர்ஸ் மட்டும் ரிட்டர்ன் பண்ணியிருக்கும். இதுவே நமக்கு ஈவன் நம்பர் வேணும் அப்படின்னா நம்ம ஈவன் நம்பரும் எடுத்துக்கலாம். ஜஸ்ட் வந்து நாட் ஈக்குவல் பதிலாக ஜஸ்ட் ஈக்குவல் 0 நான் கொடுத்தா அப்படின்னா நமக்கு அந்த ஈவன் நம்பர் மட்டும் ஃபில்டர் பண்ணி கொடுக்கும். இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா 2 4 6 எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பர்ஸ். நமக்கு அந்த பர்டிகுலர் ஈவன் நம்பர்ஸ் மட்டும் நமக்கு டிஸ்பிளே பண்ணி கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ இனிமே நம்ம வந்து டேட்டா வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா ஸோ இப்போ வந்து இந்த அரேக்குள்ளேயே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு அரே டிக்ளேர் பண்ண போகிறோம். அந்த அரேல பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் டைப்பில் இன்ஃபர்மேஷன் நம்ம ஸ்டோர் பண்ணி நம்ம ஃபெச் பண்ணி எடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஸ்டூடெண்ட்டோட இன்ஃபர்மேஷன் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டோட நேம், அங்கே ரோல் நம்பர், அங்கே மார்க்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ணிவிட்டு நம்ம பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனை வந்து ஃபெச் பண்ணி எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வேர் ஸ்டூடெண்ட் இன்ஃபோ அப்படிங்கிற வேரியபிள். ஓகேங்களா? இது வந்து அரே வேரியபிள். இந்த அரேல பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் டைப்பில் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து ரோல் நம்பர் அண்ட் தென் நேம் அண்ட் தென் மார்க் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இந்த மார்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா 12th மார்க்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஃபில்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் நம்ம ஃபெச் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஸ்டூடெண்ட் இன்ஃபோன்னு சொல்லிட்டு அந்த அரே வேரியபிள் நேம் நான் கொடுத்துக்கிறேன். ஸ்டூடெண்ட் இன்ஃபோ டாட் ஃபில்டர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கால் பண்ணுறேன். இந்த ஃபில்டர் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இங்கே இன்ஃபோ அப்படிங்கிற வேரியபிளில் வந்து அந்த இன்ஃபர்மேஷனை வந்து ஃபர்ஸ்ட் நான் கெட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ரிட்டர்னில் போயிட்டு அந்த இன்ஃபர்மேஷனை வந்து ரிட்டர்ன் பண்ணுறேன். இன்ஃபோ அப்படிங்கிற வேரியபிளை ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். இப்போ ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ ஒரு வேரியபிள் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ வேர் ரிசல்ட்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து கன்சோல் டாட் லாக் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ள போயிட்டு ரிசல்ட் நான் வந்து டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். ரிசல்ட் வேரியபிள் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த அதே டைப்பில் வந்து ரிட்டர்ன் ஆகிருக்கும். இப்போ நான் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒவ்வொரு இண்டெக்ஸில் வந்து சேவ் ஆகிருக்கும். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா சத்யாவோட இன்ஃபர்மேஷன் மட்டும் வேணும் அப்படின்னா நம்ம வந்து ரோல் நம்பர் வச்சு நம்ம சர்ச் பண்ணிக்கலாம், இல்லை வந்து நேம் வச்சு சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லைனா நம்ம மார்க் பேஸ் பண்ணி நம்ம சர்ச் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு கண்டிஷனை செக் பண்ணுறேன். ஸோ இஃப்ல போயிட்டு இப்போ நேம் வந்து சத்யாவாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே இன்ஃபர்மேஷன் மட்டும் வேணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இங்கே இன்ஃபோ டாட் நம்ம நேம் வேணால் நம்ம ரோல் நம்பர் வச்சுக்கலாம். இப்போ ரோல் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஈக்குவல் 1001 இருந்துச்சு அப்படின்னா ஸோ அந்த ரோல் நம்பருக்கான ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன் வேணும். ஜஸ்ட் இங்கே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேக்கெட் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ அப்படி இருந்துச்சு அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த வேல்யூ நம்ம ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே போயிட்டு ரிட்டர்னில் இன்ஃபோ நான் ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். அப்போ ரோல் நம்பர் பார்த்தீங்கன்னா 1001 இருந்தால் மட்டும் நம்மளுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் ரிட்டர்ன் பண்ணோம். இப்போ நம்ம இந்த ஃபைல் நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ அவுட்டில் பார்த்தீங்கன்னா இந்த அரேல வந்து ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும் தான் இருக்கும். இப்போ நம்ம இது வியூ பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ரோல் நம்பர் 1001க்கான ரோல் நம்பருக்கான இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அங்களோட நேம், அங்களோட மார்க் அண்ட் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் எல்லா இன்ஃபர்மேஷனுமே இங்கே இருக்கும். ஸோ இல்லை நீங்கள் வந்து நேம் வைஸ் சர்ச் பண்ணணும் அப்படின்னா நம்ம அதையும் நம்ம பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ நம்ம ரோல் நம்பர் 101க்கு பதிலாக 104 நான் கொடுக்குறேன்னா ஸோ அப்போ அந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு டிஸ்பிளே பண்ணும். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு குமாரோட இன்ஃபர்மேஷன் வந்துருக்கும். ஏன்னா அவங்களோட குமாரோட ரோல் நம்பர் பார்த்தீங்கன்னா 1004. இதே நான் 1005 நான் கொடுக்குறேன் அப்படின்னா ராஜோட இன்ஃபர்மேஷன் நமக்கு டிஸ்பிளே பண்ணும். இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். இப்போ அவுட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ராஜ் அவங்களோட இன்ஃபர்மேஷன் நமக்கு டிஸ்பிளே பண்ணி கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்தமாதிரி நம்ம ரோல் நம்பர் வைஸ் நம்ம சர்ச் பண்ணிக்க முடியும். இல்லை எனக்கு நேம் வேணும் அப்படின்னா நீங்கள் நேம் வைஸும் சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் ரோல் நம்பர் ரிமூவ் பண்ணி விட்டுட்டு இப்போ நேம் பார்த்தீங்கன்னா இப்போ சத்யா நேம் நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன்.
இப்போ இந்த அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சத்யாவோட இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே பண்ணியிருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ரோல் நம்பர் வச்சு நம்ம சர்ச் பண்ணிக்க முடியும், அந்த நேம் வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படின்னா மார்க் வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணிக்க முடியும். ஸோ இல்லை எனக்கு வந்து மார்க்கில் பார்த்தீங்கன்னா இப்போ 1000க்கு மேலே மார்க் எடுத்துங்க இன்ஃபர்மேஷன் மட்டும் வேணும் அப்படின்னா நம்ம அதையும் நம்ம ஃபெச் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் ரிட்டன் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே போயிட்டு இன்ஃபோவில் டாட் மார்க் பார்த்தீங்க அப்படின்னா கிரேட்டர் தென் 1000 ஓகேங்களா. 1000க்கு மேலே யாராவது மார்க் எடுத்தாங்களோ அவங்க இன்ஃபர்மேஷன் மட்டும் நம்ம கெட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து இன்ஃபோ டாட் மார்க் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் 1000 நம்ம கொடுத்தோம் அப்படின்னா 1000க்கு மேலே மார்க் எடுத்தீங்க இன்ஃபர்மேஷன் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஜஸ்ட் ரன் பண்ணுறேன். இப்போ அவுட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா சத்யா, ஷாம் அண்ட் தென் ராஜ் இவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா 1000க்கு மேலே மார்க் எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க இன்ஃபர்மேஷன் இருக்குது. பேலன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 850 எடுத்திருக்காங்க, 900 எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் அவங்க இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து ஃபில்டர் ஆகி வரல. 1000 மேலே மார்க் இருந்தால் மட்டும் டிஸ்பிளே ஆகிருக்கு ஓகேங்களா. இல்லை இன்கேஸ் வந்து 1100லேருந்து 1200க்குள்ள மார்க் எடுத்தீங்க மட்டும் வேணும் அப்படின்னா நம்ம அதையும் நம்ம ஃபெச் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்ஃபோ டாட் மார்க் வந்து 1100லேருந்து அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து அண்டு சிம்பிள் நான் கொடுத்துக்கிறேன். இங்கே இன்ஃபோ டாட் மார்க் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் 1200க்குள்ளார மார்க் இருந்துச்சு அப்படின்னா அவங்க இன்ஃபர்மேஷன் வேணும் ஓகேங்களா. ஜஸ்ட் இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். அவுட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. யாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஷாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1100லேருந்து 1200க்குள்ள மார்க் எடுத்திருக்காங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ராஜ் அப்படிங்க வந்து ராஜ் இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா சத்யா எடுத்திருக்காங்க ஓகேங்களா. சத்யா பார்த்தீங்கன்னா 1195 மார்க் எடுத்திருக்காங்க. இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். இப்போ அவுட்புட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நேம் வந்து சத்யா அவங்க நேம் வந்திருக்கும். அந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷாமோட நேம் வந்திருக்கும் ஓகேங்களா. ஸோ இவங்க 2 பேருமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 1100லேருந்து 1200க்குள்ள மார்க் எடுத்திருக்காங்க. ஸோ இந்தமாதிரி நம்ம என்ன பண்ணலாமான்னா அவங்களோட மார்க் வச்சு நம்ம சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியும் சரிங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு அரேல வந்து இந்த மொபைலோட இன்ஃபர்மேஷன் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ப்ராடக்ட் ஐடி அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் நேம், ப்ராடக்ட் ப்ரைஸ் சொல்லிட்டு நம்ம வந்து ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் நம்ம வந்து அடியில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ அதை நம்ம ஃபில்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி வந்து எப்படி நம்ம ஃபெச் பண்ண சொல்லி பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் இன்ஃபோ சொல்லிட்டு ஒரு அரே வேரியபிள் நான் கொடுத்துருக்கேன். இந்த அரே வேரியபிளில் பார்த்தீங்கன்னா இந்த மொபைலோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். ப்ராடக்ட் ஐடி கொடுத்துருக்கேன் அண்ட் தென் ப்ராடக்ட் நேம் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ப்ராடக்ட் இன்ஃபோன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. ஸோ ப்ராடக்ட் இன்ஃபோ டாட் ஃபில்டர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணுறேன். இந்த ஃபில்டர் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்லைன் கால்பேக் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட் நான் ஏரோ ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் ஈக்குவல் கிரேட்டர் சிம்பிள் கல்ல போய்ட்டு ஓப்பன் பண்ணி நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ப்ராக்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபோ அப்படிங்கிற நேமில் இந்த இன்ஃபர்மேஷனை ஃபஸ்ட் நான் கெட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே போயிட்டு என்ன பண்ண போகிறேன்னா ரிட்டர்னில் வந்து இன்ஃபோ அப்படிங்கிற நேமை ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். ஸோ இன்ஃபோ அப்படிங்கிற வேரியபிள் நேம் ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ வேர் ரிசல்ட் ஈக்குவல்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன்னா இந்த ரிசல்ட் வேரியபிளில் இந்த இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கன்சோல் டாட் லாக் அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் போயிட்டு ரிசல்ட் அப்படிங்கிற வேரியபிளை டிஸ்பிளே பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ஃபைல் நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த அரேயில் பார்த்தா நமக்கு வந்து ஒரு 6 ஆப்ஜெக்ட் இருக்குது ஓகேங்களா. 6 இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஜஸ்ட் நான் இதை கிளிக் பண்ணுறேன். இப்போ நம்ம இந்த ப்ராடக்ட் இன்ஃபோவில் கொடுத்த எல்லா இன்ஃபர்மேஷனுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரிட்டர்ன் ஆகிருக்கும் ஓகேங்களா. ஸோ அதான் நமக்கு இந்த வியூவாக இருக்குது. இப்போ நம்ம பர்டிகுலர் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 101க்கான ப்ராடக்ட் ஐடிக்கு நம்ம வந்து சர்ச் பண்ணி எடுக்கலாம். ஸோ அதுக்காக நம்ம ப்ரீவியஸாக நம்ம பண்ண மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இஃப் கண்டிஷன் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இஃப்ல போயிட்டு இன்ஃபோ டாட் ப்ராடக்ட் ஐடி நம்ம கொடுக்கலாம் ஓகேங்களா. ப்ராடக்ட் ஐடி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஈக்குவல் 1001 இருந்துச்சுன்னா அந்த ப்ராடக்ட்கான இன்ஃபர்மேஷன் நமக்கு ரிட்டர்ன் பண்ணி கொடுக்கும். ஸோ இங்கே ரிட்டர்னில் போயிட்டு இன்ஃபோ அப்படிங்கிற நேமை ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். அவுட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த 1001க்கான ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து டிஸ்பிளே இருக்கும் ஓகேங்களா. இல்லை இன்கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 1006 நான் கொடுக்குறேன். ஸோ அதுக்கான ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ரெட்மி ஃபோன் ஓகேங்களா. இப்போ இந்த ஃபைலை சேவ் பண்ணுறேன். ஸோ இப்போ அவுட்புட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும். ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 1006க்கான ப்ராடக்ட் நேம் பார்த்தீங்கன்னா ரெட்மி ஓகேங்களா. நமக்கு இந்தமாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா டேட்டா வந்து ஃபெச் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ இல்லை நம்ம வந்து ப்ரைஸ் வைஸ் நம்ம எடுக்கணும் அப்படின்னா நம்ம ப்ரைஸ் வைஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இங்கே ரிட்டர்ன் நான் கொடுத்துக்கிறேன். ரிட்டர்னில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இன்ஃபோ டாட் ப்ரைஸ் நான் கொடுக்குறேன். ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் 10,000 இல்லை 10,000க்கு மேலே இருக்கிற ப்ராடக்ட் நமக்கு டிஸ்பிளே பண்ணி கொடுக்கணும். ஸோ இங்கே 10,000 நான் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்டுமே 10,000 மேலே தான் இருக்குது
இது இங்கே வந்து ஒரு ப்ராடக்ட் நமக்கு 10,000 கீழே தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். ஸோ இப்போ அவுட்புட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 5 இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும். ஓகேங்களா, நமக்கு வந்து டோட்டலாக இங்கே 6 இன்ஃபர்மேஷன் இருக்குது. பட் நம்மளுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 9,000 இருக்குது. ஓகேங்களா, அதனால் அது ஃபில்டர் ஆகி வரல. ஜஸ்ட் நான் அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 10,000 மேலே ப்ரைஸில் இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டுமே நமக்கு டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஓகேங்களா, இல்லை இன்கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து 20,000லேருந்து 15,000க்குள்ளே இருக்கிற ப்ராடக்ட் மட்டும் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா நம்ம அதுவும் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 20,000 கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா info டாட் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் 50,000 நான் கொடுக்குறேன். ஓகேங்களா, 50,000. ஸோ அப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா 20,000க்கு மேலே 50,000க்குள்ளே இருக்கிற ப்ராடக்ட் நமக்கு டிஸ்பிளே பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நேம் நான் கொடுத்துருக்கேன். இங்கே வந்து ப்ரைஸ் நம்ம கொடுக்கணும். ஸோ ப்ரைஸ் நான் கொடுத்து இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். ஸோ நமக்கு அப்பயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எம்டி தான் வேல்யூ வந்திருக்கு. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 20,000க்கு மேலே 15,000க்குள்ளே வந்து ப்ராடக்ட் எதுவுமே இல்லை. ஓகேங்களா, எல்லாமே பார்த்தீங்கன்னா 10,000 மேலே தான் இருக்குது. ஓகேங்களா, அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே 20,000க்கு பதிலாக 10,000 நான் கொடுக்குறேன். ஸோ அப்போ 10,000க்கு மேலே 15,000க்குள்ளே ப்ராடக்ட் நமக்கு டிஸ்பிளே பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த ஃபைலை சேவ் பண்ணுறேன். அவுட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3 ப்ராடக்ட் வந்திருக்கு. ஸோ நான் வியூ பண்ணி பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரியல்மி பார்த்தீங்கன்னா 13,000, அண்ட் தென் ஒன் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 15,000, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓப்போ வந்து 19,000. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு வந்து 15,000க்குள்ளே ப்ராடக்ட் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த 3 இன்ஃபர்மேஷன் மட்டும் வந்திருக்கும். ஓகேங்களா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு 50,000 மேலே வேணும். ஓகேங்களா, ஸோ இங்கே போயிட்டு 50,000 நான் கொடுத்துக்கிறேன். 15,000க்கு மேலே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1 lakh. ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து 1 lakh நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ 15,000க்கு மேலே 1 lakh நமக்கு என்னென்ன ப்ராடக்ட் இருக்கோ ஸோ அதை நமக்கு டிஸ்பிளே பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். அவுட்புட் நமக்கு வந்து ஒரே ஒரு ப்ராடக்ட் மட்டும் வந்திருக்கும். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் S22 Ultra வந்திருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம இந்த ஃபைல் நம்ம வியூ பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஐடி வந்து 1002, ப்ராடக்ட் நேம் பார்த்தீங்கன்னா சாம்சங் S22 Ultra வந்திருக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட் தான் பார்த்தீங்க அப்படின்னா 15,000க்கு மேலே அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 lakh இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் நமக்கு டிஸ்பிளே இருக்குது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஐஃபோன் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஐஃபோன் பார்த்தீங்கன்னா இப்போ 1,20,000 இருக்குது. இது என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 8,000 நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ 8,000 கூட வேலை, நான் ஒரு 90,000 நான் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். இப்போ அவுட்லுக் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 ப்ராடக்ட் வந்திருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஐஃபோன் வந்திருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாம்சங் S22 Ultra வந்திருக்கும். ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ரேஞ்சில் இருக்கிறதுனால அது டிஸ்பிளே இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ நம்ம ப்ராடக்ட் நேம் வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணிக்க முடியும், இல்லை ப்ராடக்ட் ப்ரைஸ் வச்சு ஃபில்டர் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி இல்லைனா நம்ம ப்ராடக்ட் ஐடி வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணிக்க முடியும். சரிங்களா, ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஃபில்டர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். ஸோ அந்த இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா JavaScriptல ஃபில்டர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் பற்றி டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். ஸோ அந்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நல்ல டாபிக் பார்க்கலாம். ஸோ பை.